நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, அதாவது இபிஎஃப் அதோட இன்ட்ரெஸ்ட் எப்படி கால்குலேட் பண்ணுவாங்க, ஓகேவா? எவ்ரி மந்த்துமே வந்து நமக்கு இன்ட்ரெஸ்ட் வந்து எப்படி கிரெடிட் பண்ணுவாங்க அப்படின்றத பார்க்கலாம். இப்போ கரண்ட் ஃபினான்ஷியல் இயர் 2024-25ஓட இன்ட்ரெஸ்ட் ரேட் பார்த்தீங்கன்னா per annum 8.25. சரிங்களா? அப்போது நமக்கு வந்து பெர் மந்த்துக்கு வந்து எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் வரும், என்ன ரேட்டில் என்ன பேசிஸில் வரும் அப்படின்ற கால்குலேஷனை இப்போ நம்ம பார்க்கலாம். அதாவது இப்போ நம்ம வந்து லாஸ்ட் ஃபினான்ஷியல் இயர் எடுத்துருப்போம். லாஸ்ட் ஃபினான்ஷியல் இயர் அதே ரேட் தான் வரும். இப்போது ஏப்ரல் 23லேருந்து மார்ச் 24 வரைக்கும் எடுப்போம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா பிஎஃப் வேஜஸ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 15,000 அதையே எடுத்துக்கலாம் நம்ம. ஏன்னா அந்த 15,000 வச்சு தான் நமக்கு 1,800 வந்து 12% கால்குலேட் பண்ணுவாங்க. இப்போது இது வந்து 12% வந்து எம்ப்ளாயி ஷேரு, 3.67% வந்து எம்ப்ளாயர் ஷேரு, ரிமைனிங் இருக்குது 8.33% வந்து பார்த்திங்கன்னா பென்ஷன் இபிஎஸ் போகும். அதை நம்ம விட்டுருவோம். அது வந்து அதில் வந்து நமக்கு இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து அக்குமுலேட் ஆகாது. இன்ட்ரெஸ்ட் எதை வச்சு கால்குலேட் பண்ணுவாங்கன்னா எம்ப்ளாயி ஷேர் எம்ப்ளாயர் ஷேரில் தான் பண்ணுவாங்க. பென்ஷன் அமௌண்ட்டில் இன்ட்ரெஸ்ட் கால்குலேட் பண்ண மாட்டாங்க. எப்படின்னா இப்போது ஏப்ரல் மந்தில் 15,000 இன்ட்டு 12%, 1,800. ஸோ எல்லா மந்த்துமே பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த 1,800 தான் வரும் 12%. இது மாதிரி இப்போ 15,000 இன்ட்டு 3.67% பார்த்தீங்கன்னா இந்த அமௌண்ட் தான் பேர் மந்த்துக்கு வரும் நமக்கு. ஸோ நம்ம வந்து லீவ் எதுவுமே போடாமல் பேர் மந்தோட சேலரி ப்ளஸ் பர் மந்தோட எம்ப்ளாயி கான்ட்ரிபியூஷன், இது எம்ப்ளாயர் கான்ட்ரிபியூஷன், அதாவது இபிஎஃப் கான்ட்ரிபியூஷன். ஸோ நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ஸோ இது வந்து எல்லா மந்த்துமே இப்போ இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல பார்த்திங்கன்னா 8.25% டிவைடட் 12 போட்டோன்னா நமக்கு வந்து பார்த்திங்கன்னா இதுதான் வந்து பார்த்திங்கன்னா பெர் மந்த்துக்கான பர்சன்டேஜ் வரும் நமக்கு. ஸோ இன்ட்ரெஸ்ட் ரேட்டு பார்த்தீங்கன்னா ஸோ 12 மந்த்துக்கு நமக்கு இங்கே தான் வரும். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இப்போ 8.25%. ஸோ இன்ட்ரெஸ்ட் ரேட் நமக்கு வந்து கரெக்டாக அந்த மந்த்தும் அந்த ஓவரால் இயர் போது 8.2% இன்ட்ரெஸ்ட் வந்துச்சு. ஓகேங்களா? இப்போது இன்ட்ரெஸ்ட் நம்ம ரேட் கால்குலேட் பண்ணுறதுக்கு ஃபார்முலா என்னன்னு பார்த்தீங்கன்னா, அதாவது இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட்டு டிவைடட் 100 இன்ட்டு இன்ட்ரெஸ்ட் ரேட். இப்போது ஓவராலாக இப்போ நம்ம ஏப்ரல் மந்த் பார்த்தீங்கன்னா ஏப்ரல் மந்த் வந்து இந்த இன்ட்ரெஸ்ட் கால்குலேட் ஆகாது. ஏன்னா நமக்கு எம்ப்ளாயி ஷேர் எம்ப்ளாயர் ஷேர் ரெண்டும் சேர்ந்து வர அமௌண்ட்டு நெக்ஸ்ட் மந்தில் தான் நமக்கு இன்ட்ரெஸ்ட் வந்து கால்குலேட் ஆகும். இப்போது ஏப்ரல் மந்த் எம்ப்ளாயி ஷேரு ப்ளஸ் எம்ப்ளாயர் ஷேர் ரெண்டும் சேர்ந்து நமக்கு வந்து 2,350 வருது. ஸோ இந்த மந்தோட இதோட அக்குமுலேட்டர் தான் வந்து நமக்கு மே மந்த்லேருந்து இன்ட்ரெஸ்ட் கால்குலேட் ஆகும். அப்போது என்ன பண்ணுவோன்னா இந்த அமௌண்ட்டு டிவைடட் 6.88%, சாரி இந்த அமௌண்ட்டு டிவைடட் 100 இன்ட்டு பர்சன்டேஜ். போட்டோன்னா இப்போ வந்து பார்த்திங்கன்னா நமக்கு மே மந்தோட இன்ட்ரெஸ்ட் வந்து 16 rupees வரும். இப்போ நம்ம ஓவரால் கால்குலேஷன் வந்து அதாவது ஏப்ரல் மந்தோட எம்ப்ளாயர் கான்ட்ரிபியூஷன் அமௌண்ட் டோட்டலு ப்ளஸ் நமக்கு இந்த மந்த்து ப்ளஸ் இந்த மந்த்து ப்ளஸ் இந்த ரேட். ஸோ இது மூணுத்தையும் ஆட் பண்ணோன்னா நமக்கு 4,717 ரூபா 16 பைசா. ஸோ இப்போ நம்ம அந்த ஹோல் இயருக்கு நம்ம இதை ட்ராக் பண்ணுறோம். பண்ணும்போது பார்த்திங்கன்னா
நமக்கு அமௌண்ட் பார்த்தீங்கன்னா ஓவரால் அந்த இயர் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் பார்த்தீங்கன்னா ₹1091.35 வரும். இதை நம்ம செக் பண்ணுறது எப்படின்னா, இப்போ ஓவரால் நமக்கு அந்த இயரோட பிஎஃப், அதாவது எம்ப்ளாயர் ஷேரு ப்ளஸ் பிஎஃப் அமௌண்ட், இது எல்லாமே சேர்த்து பார்த்தீங்கன்னா நமக்கு 29,297.36, அதாவது அந்த ஹோல் இயரோட பென்ஷன் அமௌண்ட் இல்லாமல் எம்ப்ளாயி ப்ளஸ் எம்ப்ளாயர் ஷேர் ப்ளஸ் இன்ட்ரெஸ்ட், இது மூணும். இப்போ இன்கேஸ் நமக்கு டவுட்டாக இருந்துச்சுன்னா இது வந்து ஓவரால் பிஎஃப் அமௌண்ட், அதாவது எம்ப்ளாயி ஷேரு, இது எம்ப்ளாயர் ஷேர். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா அந்த ஓவரால் பர்சன்டேஜ் பேர் ஆனம். ஓகேவா? இப்போது நமக்கு இந்த அமௌண்ட்டு ப்ளஸ் நமக்கான எம்ப்ளாயர் அமௌண்ட்டு ப்ளஸ் நமக்கு இன்ட்ரெஸ்ட் எல்லாம் சேர்த்தனா 29,297 ரூபா 36 பைசா. இந்த அமௌண்ட்டு தான் நமக்கு இங்கே வந்திருக்கு. ஓகேங்களா? இப்படி தான் வந்து நம்ம வந்து பார்த்திங்கன்னா பிஎஃப்போட இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து நம்ம கால்குலேட் பண்ணுவோம். செக் பண்ணி பார்த்துக்குங்க. அதாவது ஃபார்முலா பார்த்தீங்கன்னா, அதாவது டோட்டல் அமௌண்ட்டு பேலன்ஸ், அதாவது பிஎஃப் பேலன்ஸ் இருக்கும் பார்த்தீங்களா, பேலன்ஸ் டிவைடட் 100 இன்ட்டு இன்ட்ரெஸ்ட் ரேட். ஸோ பேலன்ஸ் அப்படின்னு டோட்டல் அமௌண்ட், அதாவது டோட்டல் வச்சுக்கோங்க. பிஎஃப் டோட்டல், இபிஎஃப் டோட்டல் அமௌண்ட், பிஎஃப் டோட்டல். ஓகேவா? பிஎஃப் டோட்டல் அதே தான் நம்ம இங்கே பண்ணியிருக்கோம். அதாவது ஏப்ரல் மந்தோட எம்ப்ளாயரோட ஷேர் பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த அமௌண்ட் வரும். ப்ளஸ் நமக்கு ஏப்ரல் மந்தோடது மே மந்த் ரெண்டும் சேர்த்து ப்ளஸ் இன்ட்ரெஸ்ட் சேர்த்து 4,717 ரூபா 16 பைசா. இப்போது நமக்கு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல தனியாக நம்ம வந்து 8.33% வந்து பார்த்திங்கன்னா இபிஎஃப், அதாவது இபிஎஸ், இது வந்து பார்த்திங்கன்னா 8.33% வரும். ஸோ இப்போ நம்ம செக் பண்ணி பார்த்தோன்னா 15,000 இன்ட்டு இந்த அமௌண்ட் போட்டோன்னா பேர் மந்த்துக்கு பார்த்தீங்கன்னா நமக்கு 1,280 ரூபா வரும். ஸோ எப்பவுமே பார்த்தீங்கன்னா நமக்கு இபிஎஃப், அதாவது பென்ஷன் அமௌண்ட்டில் பார்த்தீங்கன்னா இந்த அமௌண்ட் தான் எவ்ரி மந்த்துமே கிரெடிட் ஆகும். அதே மாதிரி எம்ப்ளாயர் ஷேரில் இவ்வளோ தான் வரும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து ஓவரால் எவ்ரி மந்த்துமே வந்து ஃபுல் அமௌண்ட்டு போட்டிருக்கேன். இன்கேஸ் நீங்கள் வந்து ஏதோ ஒரு மந்தில் எல்ஓபி லீவ் போடுற மாதிரி இருந்துச்சுன்னா, ஸோ இந்த 15,000 இபிஎஃப் வேஜஸ்லேருந்து பெர் டேக்கான அமௌண்ட் வந்து எல்ஓபி போகும். அப்படி எல்ஓபி போகும்போது பிஎஃப் வேஜஸில் நமக்கு டிஃப்ரெண்ட் இருக்கும். அந்த பிஎஃப் டிஃப்ரெண்ட் நம்ம கால்குலேட் பண்ணும்போது இந்த பர்சன்டேஜ் ப்ளஸ் இந்த பென்ஷன் அமௌண்ட் எல்லாத்துலேயுமே பார்த்திங்கன்னா நமக்கு டிஃப்ரெண்ட் இருக்கும். இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து இபிஎஃப், அதாவது பிஎஃபோட இன்ட்ரெஸ்ட் ரேட்டை கால்குலேஷன் பண்ணுற மெத்தடு. இதில் ஏதாவது டவுட்டுன்னா கமெண்ட்டில் கேளுங்க, எனக்கு தெரிஞ்சதை நான் சொல்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு பதிவில் சந்திப்போம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.